ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு ஃபியூ டேஸ் பேக் நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து 3D வேர்ல்டில் இருக்கோம். ஸோ அவன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாலாம் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்படிங்கும்போது ஃபோர்த் டைமென்ஷன் அது எப்படி இருக்கும்? ஏன்னா கேள்விப்பட்ட போல் 1D 0D 2D 3D. ஸோ 4D அப்படிங்கும்போது அதில் என்ன இருக்கும், எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு டாபிக் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போய் சில பல ஆராய்ச்சிலாம் இல்லைங்க, சும்மா யூடியூப்பில் நான் ஒரு 10 வீடியோ பார்த்துருப்பேன், ஒரு சில ஜேர்னல்ஸ்லாம் புரட்டி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மைண்டில் இப்படி தான் 4D இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ஃபோர்த் டைமென்ஷன். இன்னொரு பின் குறிப்பு நான் போட்டுறேன். ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த வித ஒரு எவிடன்ஸும் இல்லை. எல்லாமே தியரட்டிக்கலாக தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக இப்படி தான் இருக்குன்றத இப்போதைக்கு மனுஷனோட அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமாக அது வந்து பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது இன்னும் 5D 6D 7Dன்னு போயிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிக்கலாம், தியரட்டிக்கலாக இப்படி தான் இருக்குன்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாமே தவிர இப்படி தான் இருக்குன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபோர்த் டைமென்ஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபோர்த் டைமென்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில டைமென்ஷன்ஸை ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம குச்சிடலாம். ஸோ வந்து இது ஃபேமஸாக எல்லாருமே ப்ராக்டிக்கலாக இல்லை, எல்லாருமே வந்துட்டு பேசுகிற ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது 0 டைமென்ஷன். அதாவதுனா ஒரு புள்ளி, ஒரு டாட் நீங்கள் ஏரில் வைக்கிறீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்துட்டு எந்த வித மூமெண்ட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு புள்ளி, ஸோ அதுதான் வந்துட்டு 0 டிமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இன்னொரு புள்ளி கொஞ்சம் தூரமாக வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 2 புள்ளியும் எனக்கிறதுக்கு ஒரு லைன் ஒன்று வரையப்படுது. ஸோ இது வந்துட்டு 1 டைமென்ஷனாக மாறுது. அதாவது இங்கே இருக்கிற ஒரு உயிரினங்கள் அல்லது ஒரு ஜீவராசிகள் அல்லது ஏதோ ஒரு மேட்ரு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைனில் தான் வந்து மூவ் ஆகும். அதாவது முன்னாடி போகலாம், பின்னாடி வரலாம். ஸோ அவ்வளோதான், ஒரே ஒரு நேரோ மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு சிங்கிள் டைமென்ஷன்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னும் ஒரு 2 புள்ளி எக்ஸ்ட்ரா நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது 1 2 3 4 அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளி ஒரு ஸ்கொயர் மாதிரியோ அல்லது ரெக்டாங்கிள் மாதிரியோ வந்துட்டு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு 2 டைமென்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நேரோவாகவும் போகலாம், அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த பக்கமும் போகலாம். பேசிக்காக வந்துட்டு லென்த்லேயும் ட்ராவல் பண்ணலாம், வித்லேயும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 2 டைமென்ஷன். அடுத்த மேட்ரு 3 டைமென்ஷன். அதுதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் வரும். ப்ராபப்ளி நான் சொல்கிறது எல்லாமே அந்த ஸ்கொயருக்கும் ப்ராபப்ளி அந்த க்யூபுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். அதில் வந்துட்டு வித்தும் லென்த் இருக்கும், இதில் வந்துட்டு ஹைட்டுன்ற ஒரு புது இது வரும். ஸோ அது மூலமாக க்யூப்னு ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. சூப்பரு. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நம்ம அறிவுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ கம்மிங் டு தி நியூ பாயிண்ட், ஃபோர்த் டிமென்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பராக யாருக்குமே தெரியாது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத. ஆனால் இருக்கிற தியரிஸை வச்சு ஒரு சில அந்த இருக்கிற தியரிஸை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற முதல் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எப்படி ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு டாட்லேருந்து எப்படி ஒரு லைனாக மாறிச்சோ, அந்த லைன் எப்படி ஸ்கொயராக மாறிச்சோ, அந்த ஸ்கொயர் எப்படி க்யூபாக மாறிச்சோ, இந்த க்யூப் ஃபோர்த் டிமென்ஷனில் ஒரு டெசராக்டாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. டெசராக்ட்னா என்னப்பா அப்படின்னா, எப்படி நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்தி சரி நடந்து எப்படி வந்துச்சோ, அதே மாதிரி இந்த க்யூபோடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் டெசராக்ட். ப்ராபப்ளி ஒரு சில க்யூப்ஸோட கலவை. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தினுசாக இருக்கும். ஸோ அது இப்போதைக்கு நம்ம மூளைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி புரியாத ஒரு விஷயம் தான். பட் எனிவேஸ் இது அப்படி தான் அங்கே இருக்கக்கூடும்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த இதில் சரி, ஓகே. இப்போ ஒவ்வொருலையும் ஒவ்வொன்று ஆட் ஆச்சு. அதாவது ஒரு புள்ளியாக இருந்தது, அப்புறம் லைன் வந்தது, அப்புறம் வித்து வந்தது, அப்புறம் ஹைட் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த டெசராக்டில் அப்படி என்னப்பா ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இன்ன வரைக்குமே தெரியல. ஏன்னா எனக்கு தெரியல, நம்ம மனுஷ அறிவுக்கு வந்து அது பெருசும் இன்னும் வந்து எட்டலை. ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும், ஆனால் அது எப்படி இருக்கும் என்னன்றது நம்ம இன்னும் எட்டலை. சரி, ஓகே. இப்போது நம்ம வந்து அடுத்த பாயிண்ட்டை வந்து பார்க்கலாமே. இதை வந்துட்டு நிறையா சயின்டிஸ்ட்டு அவங்களுடைய ஒரு ரிசர்ச்சின் முடிவில் சொல்கிறாங்க. ஃபோர்த் டிமென்ஷனில் வந்துட்டு டைமை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து மறுபடியும் ஒரு தியரட்டிக்கலாக ஒரு அனுமானமாக தான் இருக்கே தவிர கன்ஃபார்ம் 100%ன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு இடத்த ஒரு இதை வந்து நம்ம குறிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு நிகழ்வையோ அல்லது எந்த ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாவோ வந்துட்டு இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே வந்துட்டு நம்ம சேர்த்து தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லலாம், சரி ஓகே ஜனவரி மாதம் நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு FTFS போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா வந்து என்னென்னு சொல்லுவீங்க, இந்த மாதிரி 9th 10th அந்த படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த அன்னைக்கு ஒரு 2 மணிக்கோ அல்லது காலையில் ஒரு 9 மணிக்கோ நான் வந்து ஜனநாயகன் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த நீங்கள் போகிற இடம் அந்த தேட்டரு தான் அந்த இடத்த ஸ்பேஸை வந்து குறிக்குது, அதாவது எங்கே போகிறீங்கன்றது. அண்ட் அந்த டைம் அப்படின்றது நான் 9 மணிக்கு ஃபஸ்ட் ஷோ போகிறேன், அல்லது மதியானம் ஷோ 2 மணிக்கு போகிறேன், அல்லது ஈவினிங் 6 மணிக்கு போகிறேன்றது தான் அந்த டைம். ஸோ இங்கே ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே வந்துட்டு இங்கே வந்து தேவை ஒரு இடத்த நீங்கள் வந்துட்டு சொல்கிறதுக்கு. சரி ஓகே, இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை இப்போ நம்ம வந்துட்டு இப்போ 3rd டைமென்ஷனில் இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டு இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ப்ரெசண்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதையும் சொல்லுவாங்க, வி ஆர் பிரிசனர்ஸ் ஆஃப் த ப்ரெசண்ட்டு, அப்புறம் வந்துட்டு இன்அக்சசபிள் ஆஃப் த ஃப்யூச்சரு. அதே மாதிரி நம்ம பாஸ்ட்டு போய் மாற்றவும் முடியாது. ஸோ கடந்த காலத்தை மாற்றவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, ப்ரெசண்ட்லேருந்து தப்பிக்கவும் முடியாது. என்ன நடந்தாலும் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்து தான் ஆகணும். ஃப்யூச்சர் அதே சமயம் வந்து போய் ஆக்சஸ் பண்ணவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரு நிலைமை, ரைட்டுங்களா. ஸோ இப்போ 4th டைமென்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பீயிங்ஸ் நினச்சா இங்கிட்டும் போக முடியும், அங்கிட்டும் போக முடியும், இங்கிட்டு போய் தான் மாற்றவும் முடியும், அங்கிட்டு போய் என்னன்னு பார்க்கவும் முடியும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுவுமே பியூர்லி வந்துட்டு தியரட்டிக்கலாக தான் இருக்குது. இது வந்து 100%க்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. சரி ஓகே, இப்போ நான் அந்த டைம் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னா இல்லைங்களா அந்த 4th டைமென்ஷனில், இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு தியரியும் இருக்குது. என்ன தியரி அப்படின்னா, இப்போ எப்படி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டாட்டு, ஒரு லைனு, ஒரு ஸ்கொயரு, ஒரு க்யூபாக மாறிச்சோ, எல்லா ஒரு டைமென்ஷன்லையுமே ஒரு இதில் இல்லாதது அடுத்த டைமென்ஷனில் புதுசாக வந்திருக்கும். லைக் நான் சொன்ன அந்த இது மாறிச்சு, வித்து மாறிச்சு, அப்புறம் ஹைட் வந்துச்சுன்ற மாதிரி ஒரு இதில் இல்லாதது அடுத்த டைமென்ஷனில் புதுசாக ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டைமுன்ற விஷயம் வந்துட்டு எல்லா டைமென்ஷன்லையுமே இருக்கேப்பா, 4th டைமென்ஷனில் எப்படி யூனிக்காக அது வந்து மாறுன்றது தான் வந்து பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி டைமுன்றது ஒரு டைமென்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. டைமுன்றது ஒரு டிரெக்ஷன். இது வந்துட்டு எல்லா டைமென்ஷன்லையுமே டைமுக்கு உண்டான ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, டைமை வச்சு நடக்கிற சில விஷயங்கள்ன்றது எல்லா டைமென்ஷன்லையுமே இருக்கும்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்டாக தப்பான்றது தெரியல, விவாதங்களாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்களும் வந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டெஸ்ஸராக்டாக நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, எப்போவுமே ஒரு டைமென்ஷனில் இருக்கும் அப்படின்னா அந்த டைமென்ஷனுக்கு முந்தின டைமென்ஷனில் சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அல்லது சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயத்தோடைய ஷேடோ இப்போ இருக்கிற டைமென்ஷனில் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 3D டைமென்ஷனில் இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த 3rd டைமென்ஷனில் இருக்கிற நமக்கு 4th டைமென்ஷனுடைய ஷேடோ, அதாவது ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த ஷேடோ வந்துட்டு இப்போ இருக்கிற நம்ம டைமென்ஷனுடைய ஜாமெண்ட்ரியில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 0 டைமென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு 1 டைமென்ஷனுடைய ஷேடோ தெரியும், 1 டைமென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு 2 டைமென்ஷனில் இருக்கிற ஷேடோ தெரியும். ஸோ அதே மாதிரி 2 டைமென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஷேடோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு 4Dயோடைய ஷேடோ தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு தான் டெஸ்ஸராக்ட்ன்ற ஒன்று வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது வந்து 3Dயில் தான் தெரியும், 4Dலாம் தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு அதை வச்சு அதுதான் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டும் சொல்லவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மண்டையை போட்டு ஒழுக்கிற மாதிரி குழப்புற மாதிரியான ஒரு டாபிக் தான். பட் இருந்தாலும் இதை தாண்டி சில விஷயங்களை வந்துட்டு ஃபேசினேட்டிங்காக சொல்கிறாங்க. அதாவது 4 டைமென்ஷனில் இருக்கிறவங்க அவங்க நினச்சாங்கன்னா நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ரேட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தோல் லேயர்லாம் இருக்குது, இந்த தோலை கிழித்து உள்ளே போவோம், இல்லை உள்ள ஹார்ட்டில் ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஹார்ட்டை கிழித்து உள்ளே ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் அவங்களால டிரெக்டாக நம்ம ஹார்ட்டுக்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் அப்ளைஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. இப்போ நம்மளும் வந்து ஒரு 2D இடத்துல நம்ம போனால் நம்மளாலேயும் இதை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு ஹையர் லெவல் போக 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 அதுக்கு கீழே இருக்கிற லெவல் வந்துட்டு கீழே போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 4th டைமென்ஷனில் இருக்கிறவங்க தான் கடவுளோ, அதாவது நமக்கு சொல்கிறேன், நமக்கு அவங்க தான் கடவுளோன்னு சொல்லிட்டும் ஒரு கேள்வி வருது. அப்படி பார்க்கும்போது 2nd டைமென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கடவுளா அப்படின்றதும் ஒரு கேள்வி வருது. அண்ட் ஃபைனலாக கடவுள் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது உனக்குள்ளே தான் இருக்கிறாங்கப்பா, நீயும் ஒரு கடவுள் தான் சொல்லிட்டும் சில தியரிலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அது உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய கேள்வி எழுப்புது. அந்த ஹோல் இதை பற்றி பேசினா நிறைய கேள்விகள் தான் வருது. அண்ட் நம்ம இந்த பேய், ஆன்மா, ஆவி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அவங்களும் 4th டைமென்ஷனில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. அப்போ அது எங்கேப்பா இருக்குது,
எங்கே இருக்குது ஃபோர்த் டைமென்ஷன், வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஃபிசிக்கல் ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ரியாலிட்டினா இப்போ நம்ம நடக்கிறோம் பார்க்குறோம் இல்லைங்களா, இது ஒரு ரியாலிட்டி. ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ மேபி அது மூலமாக போனால் ஆக்சஸ் பண்ணலாமான்றது தெரியல. ஸோ எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான். இதெல்லாம் அப்படி இப்படி சொல்கிறாங்க தான். இதுதான்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஏன்னா யாரும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அண்ட் கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு ஒரு பீயிங்க்குமே வந்துட்டு தன்னுடைய பிரெயின் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. என்னதான் மனுஷ டெக்னாலஜியாக பையனை வளர்ந்துட்டாலுமே இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்மளுடைய பிரெயின் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டியை வச்சுட்டு நம்மளால் வந்து 4 டைமென்ஷன் இப்படி தான் இருக்கும்னு வந்துட்டு சொல்லிக்கலாமே தவிர எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்குன்றதை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை ஃப்யூச்சர் நம்மளுடைய அடுத்த சன்னதியர்கள் வந்துட்டு இது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் ஹவ் இட் கோஸ்ன்றது. பட் எனிவேஸ் இதுதான் வந்துட்டு 4th டைமென்ஷனை பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஸோ யா வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ. மீண்டும் நாளை உங்களையும் வேறொரு வீடியோஸ். தேங்க்யூ, பாய்.